செங்கோட்டையன் அதிமுகவை அழிச்சிடுவேன், ஒரு தூய்மையான ஆட்சியை விஜய் புடுங்கி நடப்போறாரு. யாரை பார்த்துலாம் நீ பொம்மை முதலமைச்சர்னு சொல்ற? நீ என்ன பெரிய மயிரா? எடப்பாடி பழனிசாமி கேட்கற, யாரை பார்த்து பொம்மை முதலமைச்சர்ன்ற? நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒன்று இருக்குதா? வயிற்றுக்கு சோறு தானே சாப்பிட்ற எடப்பாடி பழனிசாமி. நீ எடப்பாடி பழனிசாமி உங்க கூட கூட்டணி சேர்ந்திருக்கான் பாரு பிஜேபி. அவன் உன்னை முடிக்கிறதுக்கு தான் பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கான். செங்கோட்டையனே ஒரு ஃபியூஸ் போன பல்பு தான். அமித்ஷா கேட்ட அந்த ஆள் அமித்ஷா என்ன பண்ணா, இல்ல என்னுடைய பிரான்ச் தான், எங்க பிஜேபி RS பிரான்ச் தான், நாங்க தான் 2000 கோடி ரூபாய் பணம் கொடுத்து விஜய் கட்சி ஆரம்பிக்க சொல்லிக்கிறோம், கொள்கை ரீதியாக எங்களுக்கு பிஜேபி எதிரி நாங்க தான், அப்படி பேச சொல்லி அவன் பேசுறான், நீ போய் அவங்ககிட்ட சேர்ந்துட்டாங்க. 10ல 15 சீட்டுக்கு மேல நீ ஜெயிக்க மாட்டேன் ஏடிஎம்கே தமிழ்நாட்டில். எடப்பாடி பழனிசாமி நீயே ஜெயிக்க முடியாது. உன் கட்சியில் இருக்கிற அத்தனை பேரையும் அமித்ஷா கொண்டு போய் விஜய் கட்சியில அந்த ஆள் சேர்க்க போறான். உன் கட்சியை திண்டாட போகுது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். உங்களுக்கெல்லாம் தெரியும், அதிமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எங்கே செல்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்த பிறகு டெல்லியில் அமித்ஷாவின் டைரக்ஷன் படி தமிழ்நாட்டில் ஒரு குடிகாரம் பொம்பளப்பொறிக்கு தற்கொலை விஜய் டிவிகே தமிழக வெத்துவிட்டு கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்கான். அந்த கட்சி வேற யாரு கட்சியும் கிடையாது, அது பிஜேபியுடைய பிரான்ச் தான். நீ போய் விஜய் கிட்ட போய் சேர்ந்துன்னு சொல்லி செங்கோட்டையன் போய் தற்கொலை விஜய் கட்சியில் சேர்ந்து, அதன் பிறகு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்தால், கோபிச்செட்டிப்பாளையத்தில் விஜயனுடைய தமிழக வெத்துவெட்டு கழக டிவிகே கட்சிக்கார் ஒரு பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டி அங்கே பேசும்போது செங்கோட்டையன் அதிமுகவை அழிச்சிடுவேன், ஒரு தூய்மையான ஆட்சியை விஜய் புடுங்கி நடப்போறாரு, எடப்பாடி பழனிசாமி முற்றிடுறேன்னு அந்த ஆள் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் சவால் விட்டு போயிட்டாரா. 2 நாளைக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த வாகன பிரச்சாரம் ஒன்று போகிறாங்கல்ல, அந்த ஆள் எடப்பாடி பழனிசாமி பஸ் பிரச்சாரம். என்ன பஸ்ஸு? சுந்தரா டிராவல்ஸ். சுந்தரா டிராவல்ஸ்னா ஞாபகம் இருக்குதா? அந்த பச்சை பஸ்ஸு. எடப்பாடி பழனிசாமி வர பஸ் வந்து சுந்தரா டிராவல்ஸ். சுந்தரா டிராவல்ஸ்னா சுந்தரா டிராவல்ஸ் ஒரு படம் வந்துச்சு, வைகை புயல் வடிவேலுடைய படம். அந்த பஸ்ஸு டொக்காட்டா பஸ், அதில் ஓட்ட பஸ். அந்த மாதிரி ஒரு டொக்காட்டா ஓட்ட பஸ்ஸு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக போகிறா. அப்படி அந்த ஆள் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொகுதி மக்களையும் 1000 500 ஆஃப் சரக்கு பிரியாணி கொடுத்து, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆஃப் சரக்கு பிரியாணி கொடுத்து, பெண்களுக்கு புடவை ஜாக்கெட் 1000 ரூபாய் பணம் கொடுத்து கூட்டம் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணுறான் அந்த எடப்பாடி பழனிசாமி. கோபிச்செட்டிப்பாளையத்தை அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு காரணம் செங்கோட்டையனுக்கு சவால் விடுறதுக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் தான் ஹீரோ, நீ கிடையாதுன்னு. அங்கே வந்து இந்த ஆள் கோபிச்செட்டிப்பாளையத்தை எடப்பாடி பழனிசாமி பேசும்போது நீ என்ன பேசணும்? எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி டெட் பாடி, ஜாடு மாடு பாடுகா பாடுஸ் லக்காடி பைய எடப்பாடி, நீ என்ன பேசணும்? நீ வந்து செங்கோட்டையனை பேசணும். செங்கோட்டையனுக்கு கவுண்டர் கொடுக்கறதா நீ கூட்டத்தை சேர்த்திருக்கிற. அங்க வந்து இந்த ஆள் என்ன பண்றான்? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், அன்பு தலைவர், தேச தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் குறித்து இந்த ஆள் பேசுறான். யாரு? எடப்பாடி பழனிசாமி. என்ன பேசுறான் இந்த ஆள்? நான் பலமுறை சொல்லிக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி நான் பேசுறதால எடப்பாடி பழனிசாமிக்கு போகுது. அவங்க ஏடிஎம் ஐடிவியும் குடியாத்தகுமார் உங்களை பத்தி இன்னைக்கு இதை பேசியிருக்கான்னு காட்டுறான். நான் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொல்றேன்? யாரை பார்த்துலாம் நீ பொம்மை முதலமைச்சர்னு சொல்ற? நீ என்ன பெரிய மயிரா? எடப்பாடி பழனிசாமி கேட்கற, யாரை பார்த்து பொம்மை முதலமைச்சர்ன்ற? நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒன்று இருக்குதா? வயிற்றுக்கு சோறு தானே சாப்பிட்ற எடப்பாடி பழனிசாமி. நீ அவரு ஒரு தேச தலைவர், தேனி போல் சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின். அவரை பார்த்து இந்த ஆள் சொல்றான் டெட் பாடி எடப்பாடி சொல்றான். என்னன்னு கேட்டா பொம்மை முதலமைச்சரா? யோ, நீ போய் கூவாத்தூர்ல டேபிள் கீழே முட்டி கால் போட்டு போய் முட்டி தேஞ்சு போற மாதிரி சசிகலா காலில் விழுந்து, அவ சசிகலா யாரு? அவளே ஒரு திருடி, அவளே ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி ஒரு கொலகாரி, ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி, நம்பர் 1 அக்விஸ்ட், ஒரு சூன்யக்காரி, பேவரிசி அவ சசிகலா. அவ காலில் போய் விழுந்து சசிகலா கால் போட்ட பிச்சை தானே அவனுக்கு முதலமைச்சர் பதவி. சசிகலா கால் போட்ட பிச்சை. சசிகலா கால் செருப்புல உன்னை லெஃப்ட் லெக்ல ஒரு கிக்க விட்டு அந்த சசிகலானுடைய செருப்பு கால் லெஃப்ட் லெக் உனக்கு முதலமைச்சர் பதவி பிச்சை போட்டுச்சு. சசிகலா காலில் உளுந்து சசிகலா கால் உனக்கு முதலமைச்சர் பிச்சை போட்டுச்சு. அப்படி மானம் கட்டி நீ வாழ்ந்தவன் ஒரு 4 வருஷம் முதலமைச்சரா பல லட்சம் கோடி ஊழல் பண்ண ஊழல் பெருச்சாலி
கொள்ளைக்காரன் நீ எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் பிஜேபி பார்த்தா நீ உச்சா போற எடப்பாடி பழனிசாமி. நீ எங்கள் தலைவர் தளபதியை பார்த்து என்ன சொல்ற? பொம்மை முதலமைச்சரா? தளபதியின் பேரை உச்சரிப்பதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா? உனக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் செங்கோட்டையனுக்கு போய் சொல்லியா? செங்கோட்டையன் கதையை முடிக்கிறான்றான். யோ எடப்பாடி பழனிசாமி உங்க கூட கூட்டணி சேர்ந்திருக்கான் பாரு பிஜேபி. அவன் உன்னை முடிக்கிறதுக்கு தான் பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கான். பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறது அதிமுக முடிக்கிறதுக்கு. ஆக்சுவலி செங்கோட்டையனுக்கு பிஜேபியில போய் சேரணும். பிஜேபி ஆதரவு கொடுங்க, நாங்கெல்லாம் ஒன்னா சேர்றோம், ஒருங்கிணைக்கிறோம். இருந்தாலும் போனோம். யாரு? செங்கோட்டையன். செங்கோட்டையனே ஒரு பியூஸ் போன பல்பு தான். அமித்ஷா கேட்ட அந்த ஆள் அமித்ஷா என்ன பண்ணா? இல்ல என்னுடைய பிரான்ச் தான், எங்க பிஜேபி RS பிரான்ச் தான், நாங்க தான் 2000 கோடி ரூபாய் பணம் கொடுத்து விஜய் கட்சி ஆரம்பிக்க சொல்லிக்கிறோம். கொள்கை ரீதியாக எங்களுக்கு பிஜேபி எதிரி நாங்க தான். அப்படி பேசல, அவன் பேசுறான், நீ போய் அவங்ககிட்ட சேர்ந்துட்டாங்க. சோ தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஒரு செல்வாக்கு இல்லாத அரசியல்வாதி. அதிமுகவில் செல்வாக்கு இல்லாத அதிமுக பொதுச்செயலர் என்பதை எடப்பாடி பழனிசாமி செருப்பால் அடிப்பதற்குத்தான் பிஜேபி செங்கோட்டையனை விஜய் கிட்ட அமைச்சிருந்து. எனவே ஊயோகி அப்படி வந்து தலைவர் தளபதியை பார்த்து பொம்மை முதலமைச்சர்னு சொல்றீங்க. படுஸ் தளபதி பொம்மை முதலமைச்சரா? தலைவர் தளபதி கால் செருப்பு தூசிக்கு சமமாவியா? இவரு விவசாயியா? எங்களுக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாதா? நான்சென்ஸ். இந்திய துணைக்கண்டத்தில் முதல் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இந்திய துணைக்கண்டத்தில் முதல் விவசாயிகளுக்கு 7000 கோடி கடன் தள்ளுபடி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை செய்து கொண்டிருக்கிறார். சட்ட ஒழுங்கு சரியில்லை, பாலியல் பலாத்காரம் என்று பேசுகிற கோபிச்செட்டி பாளையத்தில் சுந்தரா பஸ், அந்த சுந்தரா டவர்ஸ் பச்சை கலர் பஸ்ல மேலே ஏறி டொக்கோட்டா பஸ்ல பேசுறிய பாலியல் பலாத்காரம். நீ பாலியல் பலாத்காரம் பேசும்போது அந்த பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான் பொள்ளாச்சி ஜெயராமன். அவன் யாரா? பொள்ளாச்சி ஜெயராமன் யார்? அவன் புள்ள யாரு? 100 பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கற்பழித்தவன் அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் 100 பெண்களை கற்பழித்தான். சமூக வலைத்தளத்திலே நட்பு கோரிக்கை விடுத்து பெண்களை அழைத்து நிர்வாணமாக படம் எடுத்து 100 பெண்களை கற்பழித்தவன் யார் என்று கேட்டால் அதிமுகவின் MLA உன்னுடைய நண்பர் பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் 100 பெண்களை கற்பழித்தான். அவன் அந்த கற்பழிப்போட கலந்து காப்பாற்றுறது யாரு? நீ எடப்பாடி பழனிசாமி. அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் பெண்களை கற்பழிச்ச போது அதுக்கு விலகு பிடிச்சவன் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. அவனை காப்பாத்தின நீ பாலியல் பலாத்காரத்தை குறித்து பேசுகிறாயா? சட்ட ஒழுங்கை குறித்து நீ பேசுகிறாயா? எடப்பாடி பழனிசாமி 10 15 சீட்டுக்கு மேல நீ ஜெயிக்க மாட்ட ஏடிஎம்கே தமிழ்நாட்டில். எடப்பாடி பழனிசாமி நீயே ஜெயிக்க முடியாது. எங்கள் வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து என்ன சொல்ற எடப்பாடி பழனிசாமி? அவர் வெள்ள நிவாரண பணிகளை பார்வையிடறதுக்கு போறார். உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றேன்னா போட்டோ ஷூட்டா, சும்மா போட்டோ ஷூட் கொடுக்குறாரு. அவரு உன்ன மாதிரி மானம் கட்டவனா? நீ எதிர்கட்சி தலைவரா இருக்கிறிய எப்பயாவது சென்னையில வந்து மழை பெய்யும் போது வந்து பார்த்திருக்கிறியா? நீ முதலமைச்சர் இருக்கும்போது சென்னை வெள்ளத்தில் மிதக்கிச்சு. அடையாருடைய பாலம் உடைஞ்சு சென்னையே வெள்ளத்தில் பிணங்கள் மிதக்கியது. 1 லிட்டர் பால் 500 ரூபாய் உன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கு தலைவர் தளபதி தேச தலைவர் தளபதி ஆட்சி காலகட்டத்தில் சென்னையில மழை வந்தா அரை மணி நேரத்துல தண்ணி வடிஞ்சு போகுது. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உணர்வு பூர்வமாக பணியாற்றுகிறார். அவரை பார்த்து போட்டோ ஷூட் என்ற நீ யார போய் பார்த்திருக்கிற? பல்ல இழிச்சுக்கின்னு எடப்பாடி பழனிசாமி, நீ பல்ல இழிச்சுக்கின்னு பாம்பாட்டி மாதிரி கை ஆட்டிக்கின்னு அடுத்து அதிமுக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் முதலமைச்சரா நீ கேட்கிற? நீ முதலமைச்சரா இருந்தியா? ஏயா எவ்வளோ காலில் வந்து எவ்வளோ உனக்கு போட்ட பிச்சை முதலமைச்சர் பதவி. அவர் 52 ஆண்டு காலம் உழைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். 10 வருடங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக பணியாற்றினார். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் போல் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? பெண்களுக்கு இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறாயே எடப்பாடி பழனிசாமி. உன்னுடைய ஆட்சியிலே பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார். அதற்கு நான் மீண்டும் சொல்லுவேன். பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் 100 பெண்களை கற்பழித்தான். அதற்கு விளக்கு பிடித்தது நீ எடப்பாடி பழனிசாமி. சட்ட ஒழுங்கு உன் ஆட்சியிலே சங்கி சிரித்தது. ஸ்டெர்லைட்ல சுட்டு கொன்னான் சென்ட்ரல் போலீஸ். அப்ப எடப்பாடி பழனிசாமி நீ என்ன சொன்ன? டிவி பார்த்து தெரிஞ்சுக்கின. எனவே எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை குறை சொல்வதற்கு உனக்கு எந்த யோகியதையும் கிடையாது. உன்னை வெற்றி செய்ய போறது யாருன்னு கேட்டா பிஜேபி. இப்ப திமுகவுக்கு நீலடா எதிரி. இப்போ திமுக யாரும் எதிரி இல்ல. திமுக ஆட்சி அமைச்சிடுச்சு. தளபதி முதலமைச்சர் ஆயிட்டாரு. வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. திமுக அமைச்சர்கள் அமைஞ்சிடுச்சு. இப்ப இந்த 2026 தேர்தல் என்னன்னு கேட்டா யார் எதிர்கட்சி, யார் 2வது இடம்? இப்பதான் போட்டி. யாருக்கு போட்டின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரம் தற்குறி
அந்த நடிகர் விஜய், உங்க 2 பேருக்கு போட்டி, யார் 2வது இடம்னு. இப்போ உனக்கு யாரா எதிரின்னு கேட்டா தமிழக வெத்து வெட்டு கழகம், அந்த வெத்து வெட்டு நடிகர் விஜய், அவன் தான் எதிரி. உன் கட்சியில் இருக்கிற அத்தனை பேரையும் அமித்ஷா கொண்டு போய் விஜய் கட்சியில் அந்த ஆள் சேர்க்க போறான். உன் கட்சியை திண்டாட போகுது, உன் கட்சி திண்டாட போகுது. டவுசர் லூஸ் ஆகி இந்த 2026 தேர்தலில் திமுகவை பார்த்து பயந்து எடப்பாடி பழனிசாமி நீ உச்சா போற. எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை குறை சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி உனக்கு எந்த யோகியதையும் கிடையாது. இன்னொரு முறை பொம்மை முதலமைச்சர்னு சொன்ன மக்கள் உன்னை செருப்பால் அடிப்பாங்க. நான் இல்லை, மக்கள் உன்னை செருப்பால் அடிப்பாங்க. உன் மூஞ்சியும் உன் முகர கட்டியும் ஹம்டி டம்டி சேட்டானே வாழன்ற மாதிரி மைதாமோ பெசஞ்ச மாதிரி ஒரு மூஞ்சி, அதில் 32 பல்லு, சிரிக்கிற எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குறான், அப்படியே கொயரா பேப்பர் வச்சுன்னு படிக்கிற. என்னை திட்டத்துக்கு கூட உனக்கு சுய புத்தி இல்லை. எவனா எழுதிதான் கொடுக்கணும் எங்க தலைவர் தளபதி குறித்து பேசுவதற்கு. எனவே பொம்மை விட கேவலமான அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்திருக்கிற ஒரு அடிமையினுடைய ஒரு கொத்தடிமை எடப்பாடிய போ சசிகலா காலில் போய் உழு, சசிகலா காலில் போய் உழு. அந்த பொம்பளை ஒன்று தேடி நிற்கிறான். எனவே முதலமைச்சர் தலைவர் தளபதி குறித்து பேசுவதற்கு எந்த தகுதி இல்லை. போய் செங்கோட்டையங்கிட்ட உன் வீரத்தை காட்டியா, செங்கோட்டையன்கிட்ட போய் வீரத்தை காட்ட. நீ கொங்கு மண்டலத்தின் தளபதினு சொல்றல, இந்த முறை கொங்கு மண்டலத்தில் நீ ஒரு தொகுதியாவது ஜெயிச்சு காட்டு, ஒரு தொகுதியா ஜெயிச்சு காட்டு. எடப்பாடி நீ ஒரு அடிமை, இன்னொரு பேசுவதற்கு உனக்கு தகுதி இல்லை. 2026 தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கிற அந்த மாபெரும் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி வரும். நீ நக்கின்னு போயிடுவே. வணக்கம் குடியாத்த குமரன். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன்.